ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒயில் லூப்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேம் வந்து பண்ண போகிறீங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பைத்தானோட ஃபுல் கோர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவ் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. கைஸ், ஒயில் லூப் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க. அந்த மொபைலுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சனால நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் ஓப்பன் பண்ணிடுங்க. இன்கேஸ் பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா தப்பாக போட ட்ரை அகெயின் நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அந்த பாஸ்வேர்டு வந்து எப்போ உங்களுக்கு ஞாபகம் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை நான் அந்த ப்ராசஸை பண்ண போகிறேன் அப்படின்றதே தெரியாத பட்சமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஓகே, இப்போது பாஸ்வேர்டு வந்து நம்ம கரெக்டாக போடுற வரைக்கும் என்ன ஆக போகுது, ட்ரை அகெயின் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்க போகுது. எப்போ நம்ம பாஸ்வேர்டை கரெக்டாக போடுறோமோ அப்போ தான் ஃபோன் அன்லாக்டு அப்படின்ட்டு நமக்கு மெசேஜ் வரப்போகுது. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாங்க, நான் இதே ப்ராசஸே நான் கோடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம பின் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 0ன்னு வச்சுக்கிறேன். தென் கரெக்ட் பின் அப்படின்னு போட்டுக்கிறேன். கரெக்ட் பின் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலோட பின் வந்து 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நான் இதை வந்து நம்ம ஒயில் லூப்பில் யூஸ் பண்ணி லூப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் இங்கே போட்டாச்சு. தென் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி பண்ண போகிற பின் நாட் ஈக்குவல் டு கரெக்ட் பின் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் ட்ரை அகைன் அப்படின்ட்டு வரப்போகுது. ஓகேங்களா? இப்போது எமோஜி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் டாட் பட்டன் எழுதுங்க, உங்களுக்கு எமோஜி பாப்பப் ஆகும். நான் இந்த எமோஜி வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த கண்டிஷனில் நம்ம என்ட்ரி பண்ண போகிற இந்த பின்னு, ஓகேங்களா, அந்த பின்னும் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிற பின்னும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒயில் லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்க போகுது. அப்போது இந்த கண்டிஷன் வந்து எப்படி பார்த்தா ட்ரூ ஆகும், நம்ம பின்னை வந்து தப்பாக போட்டோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், பின்னை கரெக்டாக போட்டோம்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இந்த கண்டிஷனில் என்ன எழுதியிருக்குன்றதை நான் ஒரு வேர்டிங்கில் கமெண்ட்டில் போடுறேன். இப்போ பாருங்கள், பின் இஸ் நாட் ஈக்குவல் டு கரெக்ட் பின் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த சிம்பிள் பேர் தான் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது பேர் தான் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட், ஓகே. இப்போ ஒயில்குள்ளே நம்ம வந்துட்டு ட்ரை அகெயின் வந்ததுக்கப்புறம் அகெயின் நம்மளை வந்து பின்னை என்ட்ரி பண்ண சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பின் இங்கே வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். பின் இன்டிஜர் டேட்டா டைப்னால இன்ட்டுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இன்டிஜரில் இன்புட் வாங்கிக்கிறேன். என்டர் தி பின் அப்படின்னு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயில் பாடினா என்னென்னு வந்து நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம நார்மலாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எல்லாத்துலேயுமே கர்லி ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போது இதுக்குள்ளே இருக்கிற கோடை தான் நம்ம ஒயில் பாடிக்குள்ளே இருக்கிற கோடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பிளாக் ஆஃப் கோடை. நான் பைத்தானில் வந்து இந்த மாதிரி கர்லி ப்ராசஸ் வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயில் கீழே உங்களுக்கு இங்கே ஒரு லைன் வந்து போட்டிருக்கும் உங்கள் விஎஸ் கோட்லே. சரிங்களா? இந்த லைனுக்குள்ளே என்னென்ன கோடெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே இந்த ஒயில் லூப் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆக போகிற கோட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், நம்ம பின்னு வந்து தப்பாக போட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ அதனால் ஒயில் லூப்குள்ளே இருக்கிற இந்த கோடு வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். என்டர் தி பின் கேட்குது. நான் பின்னை வந்து தப்பாக போடுறேன். இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். நான் என்ட்ரி அடிக்கிறேன், ட்ரை அகெயின் அப்படின்னு வருது. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை தடவை தப்பாக போட்டாலும் ட்ரை அகெயின் வரப்போகுது. ஓகேங்களா? நான் அந்த ஃப்ளோ சார்ட்டில் காமிச்ச மாதிரி. ஓகே, அப்போது இந்த லூப் எப்போ வந்து ஸ்டாப் ஆகும், இந்த கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ஸ்டாப் ஆகும். அப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 2 3 4 அப்படின்ற பின்னை வந்து கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1 2 3 4 அப்படின்னு நான் என்ட்ரி போடுறேன். அடுத்து என்கிட்ட பின் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்காது. இப்போ பாருங்கள், நான் 1 2 3 4 அப்படின்னு போட்டேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் தி பின் அப்படின்னு எனக்கு கேட்கல, வெளியே வந்துருச்சு லூப்பு.
பட் ஆனால் ஏன் ட்ரை அகைன் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பின்ன என்ட்ரி பண்ண சொல்லிட்டேன். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கோட் எக்ஸிக்யூஷன் எப்படி ஆகும்? இப்போ பின் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் அடுத்த லைனுக்கு போகும் இல்லையா? ஸோ அதனால பிரிண்ட் ட்ரை அகைன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை அகைன் எப்போல்லாம் வரணும் ஒயில் லூப்பில் அப்படின்றதையும் நான் வந்து இங்கே இஃப் கண்டிஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இஃப் பின் வந்து தப்பாக இருந்தால் மட்டும் எனக்கு ட்ரை அகைன் பண்ணு. இப்போது பின் வந்து இப்போ நான் இங்கே என்ட்ரி பண்ண போகிற பின் வந்து கரெக்டாக ஆகிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒயில் பிளாக் இருக்கு இல்லையா? இந்த ஒயில் பிளாக்குக்கு லூப் வெளியே வந்துடும். ஸோ வெளியே வரும்போது இங்கே நான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோன் அன்லாக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்க போகிறேன். இப்போ இங்கே பிரிண்ட் ஃபோன் அன்லாக்ட் அப்படின்னு நான் வச்சுட்டு ஒரு எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் டாட் கொடுங்க, எமோஜி பாப்அப் ஆகும், நான் அன்லாக் அப்படின்ற ஒரு எமோஜி வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ட்ரி பண்ண பின் வந்து இங்கே செக் பண்ணும் எனக்கு ஒயில். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒயிலில் வந்து லூப் பண்ணிவிடும். இப்போ இந்த லூப்புக்குள்ளே என்ன இருக்குது, பின்னை என்ட்ரி பண்ணோடனையும் தென் அகைன் இஃப் கண்டிஷனை வச்சு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். என்னென்னா அந்த என்ட்ரி பண்ண பின் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை அகைன் பண்ணு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இப்போ லூப் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு லூப் ஆகிக்கிட்டே இருக்க போகுது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். இப்போது கரெக்டாக நான் பின்ன என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லூப்பில் இருந்து இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா? டைரெக்டாக வந்து எனக்கு என்ன ஆயிரும், ஃபோன் அன்லாக்டு அப்படின்னு வந்துடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், 1 2 3 4 அப்படின்னு இப்போ கரெக்டாக வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃபோன் அன்லாக்டு அப்படின்னு வந்துருச்சு. முன்னாடி பாருங்கள் 1 2 3 4ன்னு கொடுத்ததுக்கு ட்ரை அகைன் வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் கோடை மாடிஃபை பண்ணவனையும் நான் எப்போ தப்பாக கொடுக்குறேனோ அப்போ மட்டும் இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எனக்கு ட்ரை அகைன் வரப்போகுது. மற்றபடி வந்து எனக்கு கோடு லூப் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் வந்து ஒர்க் ஆகுது. சூப்பராக இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வாங்க நம்பர் கெஸ்ஸிங் கேம்ன்ட்டு ஒரு மினி கேம் வந்து ஒன்று பண்ணலாம். ஓகே, இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் 1லேருந்து 10 வரைக்கும். அந்த நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒயில் லூப் வந்து இங்கே தேவைப்பட போகுது இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒயில் லூப்பில் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ் பண்ணுற நம்பர் வந்து அந்த ரேண்டம் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் ரேண்டம் நம்பருக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒயில் லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. அந்த ஒயில் லூப்புக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கெஸ் பண்ண நம்பர் வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா கெஸ் ஹையர், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கெஸ் பண்ணுங்கள், நம்பர் ரொம்ப லோவாக இருக்குது, கெஸ் ஹையர் அப்படின்னு வந்து சொல்லும். ஓகே, ஒருவேளை நம்ம அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ண நம்பரை விட அதிகமாக கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கெஸ் லோயர் அப்படின்ட்டு வந்து ப்ரோக்ராம் நமக்கு வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ தென் இது ரெண்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வான் அப்படின்ட்டு நமக்கு வரும். ஸோ கேம் வந்து ஓவர் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கேமோட ப்ராசஸ்ஸு. இதை இப்போ வாங்க நம்ம கோடிங்கில் பண்ணலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நமக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுங்க. இந்த ரேண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி, பைத்தனோட லைப்ரரி. இந்த மாதிரி லைப்ரரிஸ் பற்றி நம்ம ஃப்யூச்சரில் நிறையா வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வந்து சிம்பிளாக இப்போ சொல்லணும்னா ஒரு ரேண்டம்ன்றது ஒரு பைத்தனோட இன்பில்ட் லைப்ரரி. அதில் வந்து நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ரேண்டமாக. ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னா இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பருக்குள்ளே தான் நமக்கு ரேண்டமாக ஒரு நம்பரை வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகுது. ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் டாட் ரேண்டம் இன்டீஜர் தான் இல்லையா அது? ஸோ அதனால ரேண்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு ரேண்டமாக வந்து நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுது ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ணும்போது. ஓகேங்களா? நவ் இதை கொடுத்தாச்சு. இப்போது கெஸ், நம்ம கெஸ் பண்ணுற நம்பர் வந்து 0 வச்சுக்கிறேன் இனிஷியலைஸ் பண்ணி. ஓகே ரைட், இப்போ ஒயில் லுக்கில் ஒயில் கண்டிஷன் என்னன்னா கெஸ் நாட் ஈக்குவல் டு நம்பராக இருந்தால், ரேண்டம் நம்பர் அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்த நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஒயில் லுப் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அது கரெக்டாக சொல்கிற வரைக்கும். ஓகே, இதுக்குள்ள கெஸ் இன்புட் வாங்கணும். ஸோ ஓகே, கெஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் தி கெஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். என்டர் கெஸ்
ரைட். இதில் நம்ம வந்து என்டர் கெஸ் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து 1லேருந்து 10க்குள்ளே ஏதோ ஒரு நம்பரை கெஸ் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை சொல்லுவோம். அது வந்து இந்த நம்பருக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்டர் தி கெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். இப்போ இதுக்கப்புறம் இஃப் நம்ம கெஸ் பண்ண நம்பர் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் கெஸ் ஹையர் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? ரைட். இஃப் கெஸ் பண்ண நம்பர் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் கெஸ் லோயர் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? எல்ஸ் பிரிண்ட் யூ வான் அப்படின்னு வரும்போது யூ வான் விண்டோஸ் டாட் எழுதி நான் இந்த எமோஜி வந்து வச்சுக்கிறேன். யூ வான் அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். நம்பர் எனக்கு கேட்குது, கெஸ் பண்ண சொல்லுது. நான் வந்து இப்போ ஒரு 5 வந்து கொடுக்குறேன். கெஸ் ஹையர்னு சொல்லுது, 5 விட அதிகமாக கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ 8ன்னு கொடுக்குறேன். எஸ், 2வது அட்டம்ப்ட்லேயே நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். ஸோ யூ வான் அப்படின்னு வந்துருச்சு. சரி, இன்னொரு தடவை ஒரு டைம் விளாண்டு பார்க்கலாம். ரன் பண்ணுறேன், கெஸ் பண்ண சொல்லுது என்னைய. நான் வந்து ஒரு 6ன்னு கொடுக்குறேன். இன்னும் அதிகமாக கெஸ் பண்ண சொல்லுது என்னைய. சரி, ஓகே, ஒரு 9 நம்பர் கொடுக்குறேன். இன்னும் கம்மியாக கெஸ் பண்ண சொல்லுது. அப்போ 8ன்னு வந்து கொடுத்து பார்க்குறேன். மறுபடியும் 8 தான் வந்திருக்கு. ஓகே, அகைன் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன 8ஆவே வருது. ரைட், அகைன் ரன் பண்ணுறேன். கெஸ் பண்ண சொல்லுது. நான் வந்து ஒரு 2ன்னு கொடுக்குறேன். இன்னும் அதிகமாக கெஸ் பண்ண சொல்லுது. 3ன்னு கொடுக்குறேன். இன்னும் அதிகமாக கெஸ் பண்ண சொல்லுது. சரி, 7 கொடுக்குறேன். கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமு. நீங்களும் இந்த கேமை வந்து கோட் பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ். டாடா.